இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். த லயன் கிங் கதைக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ முஃபாசா த லயன் கிங் ரிலீஸ் ஆயிருக்கு. சிம்பாவுடைய அப்பா முஃபாசா எப்படி மக்களை வழிநடத்தக்கூடிய அரசன் ஆனா அப்படிங்கிற ப்ரீக்வல் கதையா இது வெளியாகி இருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி பார்க்கக்கூடிய இந்த முஃபாசா த லயன் கிங் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூல பார்க்கலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்மா அப்பா கூட வளரக்கூடிய முஃபாசாவுக்கு மிலேலே அப்படிங்கிற வளம் நிறைந்த வனப்பகுதிக்கு போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் ஒரு எதிர்பாராத விபத்து நடக்குது. இதனால முஃபாசா தன்னுடைய அம்மா அப்பாவை விட்டு பிரியறான். ஸோ பிரிஞ்ச முஃபாசாவுக்கு அடைக்கலம் கொடுக்கறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளவரசன் டாக்கா. ஸோ தனக்கு பின்னாடி இளவரசன் டாக்கா தான் அரசன் ஆகணும். அதுக்கு முஃபாசாவுடைய அந்த திறமை எந்த விதத்திலையும் இடைஞ்சலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டாக்காவுடைய அப்பா ஒஃபாசி முஃபாசாவை வெறுக்கிறான். அவனை ஒதுக்கி வைக்கிறான். ஆனால் டாக்காவுடைய அம்மா ஈஷா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க முஃபாசாவை தன்னுடைய பையன் மாதிரி அன்பு கொடுத்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வெள்ளை சிங்க கூட்டத்துக்கும் முஃபாசாவுக்கும் ஒரு பகை ஏற்படுது. இதனால் முஃபாசாவை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை சிங்க கூட்டத்துடைய தலைவனான கியோஸ் முஃபாசாவை துரத்துறான். ஸோ இதிலிருந்து முஃபாசா எப்படி தப்பிச்சான், முஃபாசா தன்னுடைய அம்மா அப்பா கூட மறுபடியும் சேர்ந்தானா, எப்படி மிலேலே அப்படிங்கிற அந்த வனப்பகுதிக்கு முஃபாசா அரசனானா, இந்த பல கேள்விகளுக்கான பதில் தான் முஃபாசா த லயன் கிங் படத்துடைய கதை. பொதுவாக ஒரு ஹிட்டான படத்துக்கு ப்ரீக்வலோ சீக்வலோ வருது அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபேன்ஸுக்கு ஒரு சின்ன ஜர்க் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அந்த ஹிட் படத்தை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த ப்ரீக்வலும் சீக்வலும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. கண்டிப்பாக அதை எடுக்கக்கூடிய படக்குழுக்குமே அது ஒரு சேலஞ்சிங்கான ஃபேக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ஒரு சேலஞ்சை முஃபாசா த லயன் கிங் ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சப்போஸ் நீங்கள் சிம்பா பற்றின அந்த படத்தை பார்க்காம அதோட ப்ரீக்வலான முஃபாசா இந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த இடத்துலையும் கதை புரியலை அப்படிங்கிற மாதிரியான சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா இதை ஒரு தனி கதையாக அழகான ஒரு ஒன்லைனாக எடுத்துகிட்டு போய் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. ஸோ காட்டுக்கே ராஜா யார் அப்படின்னா குழந்தை கூட சொல்லும் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சிங்க கூட்டத்துக்குள்ளே யார் ராஜாவாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ராஜ பரம்பரையை சார்ந்தவங்க மட்டும்தான் அரசாளணும் அப்படிங்கிறது கிடையாது. தகுதியாக இருக்கிற யாருமே அரசனாகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் பேரி ஜெகின்ஸ். அதே மாதிரி இந்த படத்துல முஃபாசாவோட முன்கதை மட்டும் இல்லாம டாக்காவுடைய முன்கதையும் ரொம்பவே அழகா எழுதி காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதனுடைய டப்பிங்கும் மிக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் வசனங்களும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஒரு டப்பிங் படம் பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இல்லாமல் தமிழ் வசனங்கள் எந்த இடத்துலையும் கிரிஞ்சா இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ என்ன சுவாரஸ்யப்படுத்துமோ அதை நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முஃபாசாவுக்கு அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் கொடுத்துருக்காரு இந்த ப்ரீக்வலில். ஸோ அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் இயல்பாகவே ஒரு கர்ஜிக்கிற இயல்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால முஃபாசாவுக்கு ரொம்பவே கரெக்டாக சூட் ஆகுது. அதே மாதிரி டாக்காவுக்கு அசோக் செல்வன் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த வாய்ஸ்ல இருக்கக்கூடிய குறும்புத்தனம் அங்கங்கே டாக்காவுக்கு ரொம்பவே அழகாக பொருந்தி போகுது. இது மட்டும் இல்லாமல் ரோபோ சங்கர், விடிவி கணேஷ், சிங்கம்புலி, ஸோ இவங்களுடைய வாய்ஸ் ஆக்டிங்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அங்கங்கே சிரிக்கவும் வைக்குது. ஸோ இந்த மாதிரியான படத்தில் அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை ரியலைஸ் பண்ணி தான் ஒரு டாப் நோச்சான ஒர்க்கை டிஸ்னி டீம் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நமக்குமே நம்மளும் அந்த வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு குறை சொல்ல முடியாத ஒர்க் கொடுத்துருக்காங்க. சிம்பாவோட கதையில் பார்த்தோம்னா நிறைய இடத்துல அந்த அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் முஃபாசாவில் நிறைய அட்வென்ச்சர்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருந்துமே ஸோ அதெல்லாம் இல்லாமல் வெறும் டைலாக்ஸ் மட்டுமே வச்சு ரப்பியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மைனஸான விஷயம். ஆனால் படத்துடைய பிகினிங்கில் ஒரு அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் வரும். அதுக்கப்புறம் முஃபாசா அந்த வெள்ளை சிங்க கூட்டத்தை எதிர்த்து யானைகள் உதவியோட ஒரு ஆக்ஷன் பண்ணுவாப்புல. ஸோ இந்த ரெண்டு காட்சிகளுமே ஒரு பரபரப்பாக பார்க்குற ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற விதமாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் வசனங்கள் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ டைலாக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணவங்க பாடல்களில் கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாடல்கள் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. அதே மாதிரி ஸோ முஃபாசா கதை இதுதான் அப்படிங்கிற அந்த ஒன்லைனை நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோ, ரொம்ப இழுவையாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரன் டைமாக கட் பண்ணியிருக்கலாம்.
லைன் கிங் படங்கள பொறுத்தவரைக்கும் அதோட கதைகள் வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் கிடையாது. யூசுவலான ஒன் லைன் தான். ஆனா, இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து எங்க ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோட டாப் நோட்சான விஷுவல், அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் அண்ட் டயலாக்ஸ், அட்வென்ச்சர்ஸ் இதெல்லாம் தான் வந்து அந்த படத்த கட்டி போடுற ஒரு ஹிட் ஆக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ முஃபாசா த லைன் கிங்ல பார்த்தோம்னா, எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு சமூக நீதிய வந்து முன் வச்சு பேசியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க மட்டும் இல்லாம அடல்ட்ஸும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டாப் நோட்சான விஷுவல் தான் வந்து படத்துல இருக்கு. ஸோ படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? பிடிக்காதது என்ன? அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.